ஐஸ்வர்யா ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்கள உயிர் பிழைக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு டாக்டர் பேசிட்டு போறத கேட்டுட்டு, சித்தி ரொம்ப பதட்டத்தோடயும், பயத்தோடயும், "அம்மா, அம்மா கொஞ்சம் தனியா வாயேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." "என்னடி? என்ன? என்ன பேச போற?" "அம்மா, ஐஸ்வர்யா செத்துருவாளாம்மா. ஏன்டி இப்படி வாய வைக்கிற? அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது." "நானும் அவளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு தாம்மா நெனைக்கிறேன். ஆனா ஒரு வேள அவ இறந்து போயிட்டா, நம்ம என்னம்மா பண்றது? வேற என்ன பண்றது? நம்மளோட பிளான் எல்லாமே ஊத்தி முடிக்கும். நம்ம இந்த குடும்பத்த ஆளணும்னு நெனச்சோல்ல, அது எல்லாமே நடக்காம போயிடும்." "அம்மா, அது மட்டும் நடக்காம போகாது. நான் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேம்மா." "என்னடி? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்?" "இல்லம்மா, ஐஸ்வர்யாவ ஒரு தேள் கடிச்சிச்சுல்ல, அந்த தேள நான் தாம்மா எடுத்துட்டு வந்து விட்டேன்." "எதுக்காகடி? நீ எதுக்காகடி அந்த தேள வந்து விட்ட? அதுவும் அந்த தேள் உனக்கு எப்படி கடிச்சிச்சு?" "அம்மா, நான் கொஞ்சம் பேர விசாரிச்சு அந்த தேள வாங்கிட்டு வந்தேம்மா. அதுவும் அது ரொம்ப ரேரான தேள். அது ஒரு தடவ கடிச்சாலும் ஒரு பெரிய ஆளையே கொன்னுடுமா. இப்போ ஐஸ்வர்யாவும் இவ்ளோ சீரியஸான நிலைமையில இருக்கான்னா, அதுக்கு அந்த தேளோட விஷம் தாம்மா காரணம். ஒருவேள எப்படி இந்த தேள் இங்க வந்துச்சு? அது இதுன்னு சேதுவோ இல்லன்னா தமிழ்ச்செல்வியோ ஏதாவது கண்டுபிடிச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒருவேள அவங்களுக்கு மட்டும் நான் தான் இத பண்ணேன்னு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவ்வளதான் என்னோட கதையே காலி. ஏய், முதல்ல நீ எதுக்காக இத பண்ணணும்? இல்லம்மா, ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் நடுவுல அந்த மீனாட்சியும் அழகரும் இருக்காங்கல்ல. அதனால தான். ஒருவேள மீனாட்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா தமிழ்ச்செல்வி சும்மா இருக்க மாட்டா. அழகரையுமே தரமாட்டா. எல்லாத்துக்கும் மேல மீனாட்சிய வீட்ல இருக்கவங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால தான் இது எல்லாத்துக்காகவும் தான் மீனாட்சிய நான் ஏதாவது பண்ணலான்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தையே பண்ணேன். ஆனா அந்த ஐஸ்வர்யா முட்டாள்தனமா மீனாட்சிய காப்பாத்தணும்னு இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலாமா. இப்ப அவ மட்டும் செத்து போயிட்டா, அப்புறம் நீ பண்ண பிளானுமே மொத்தமா வீணாயிடும்ல. ஒருவேள அவ செத்துட்டா, இந்த குடும்பத்த நம்மளால ஆள முடியாதுல்லம்மா. என்னம்மா பண்றது? அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த உண்மை மட்டும் சேதுக்கு தெரிஞ்சுச்சு, அவ்வளதான். என்ன காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவான். நீதாம்மா என்ன காப்பாத்தணும். அடியே, இப்படி ஒரு பிளான போறதா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. நானும் ஏற்கனவே அந்த மீனாட்சிய காலி பண்றதுக்கு வேற ஒரு பிளான போட்டு வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி சொதப்பி, இப்படி ஐஸ்வர்யா மாட்டிக்கிட்டாளே, இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா சித்து, "அம்மா அங்க பாரேன்னு" சொல்ல, உடனே சித்து பயத்தோட சொல்றத கேட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்த ஈஸ்வரிக்கு அதை விட பயம் தாங்க முடியல. ஏன்னா அங்க கொலை வெறியோட கண்ணெல்லாம் செவக்க செவக்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேதுவும் கோவத்தோட, "சின்னம்மா சின்னம்மான்னு ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சு உங்களை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என் குழந்தைய கொல்றதுக்காகவே திட்டம் போட்டிருக்கீங்க. அதுவும் ஐஸ்வர்யாவை பிளான் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. உண்மையை சொல்லுங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? என் குழந்தைய பறிச்சதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்த ஆளணுன்ற பேராசையால ஒரு உயிரையே எடுக்க நீங்க துணிஞ்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றோன்னு தெரிஞ்சே பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. உடனடியா ஈஸ்வரியோட கழுத்த பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்க, ஈஸ்வரிக்கும் மூச்சு விட முடியாம தவிப்பு தாங்க முடியல. இத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு அவங்க சேதுகிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனா சேதுவும், எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் மீனாட்சிய என்கிட்டருந்து பிரிக்கணும்னு பார்த்துருப்பீங்க? அவள கொல்லணும்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலேயும் உங்கள உயிரோட விட மாட்டேன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சித்து உடனடியா போயிட்டு தமிழ்ச்செல்வியோட கால பிடிச்சு, "தயவு செஞ்சு சேதுவ எப்படியாவது தடுத்து நிறுத்து. சேது இருக்கிற கோவத்துல என் அம்மாவ கொன்னாலும் கொன்னுடுவான். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுன்னு" கெஞ்ச ஆரம்பிக்க, தமிழ்ச்செல்வியும் சேதுவ தடுத்து நிறுத்த எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அது எதுவுமே முடியல. அப்போ இந்த சவுண்ட கேட்டுட்டு மொத்த குடும்பமும் அங்க வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு ஷாக்ல நின்னுகிட்டு இருக்க. பட் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தான் உள்ள குஷியா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சேது இவ்ளோ கோவப்படுறானா, கண்டிப்பா இவளுங்க ஏதாவது பண்ணியிருப்பாளுங்கன்னு அவங்க உடனடியா தமிழ்ச்செல்வி கிட்ட, "ஏய், என்னாச்சு? எதுக்காக சேது இவ்ளோ கோவத்தோட இப்படி ஈஸ்வரியோட கழுத்த பிடிச்சுக்கிட்டு இருக்கான்னு?" கேட்க, தமிழ்ச்செல்வியும், "அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல எப்படியாவது இவங்கள காப்பாத்துங்கன்னு" சொல்லி எப்படியோ 2 பேரையும் பிரிச்சு விட்டுர்றாங்க. ஆனா சேதுவும், "என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் இவங்கள கொல்லாம விட மாட்டேன்னு" துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜாங்கம் தான் சேதுவோட ஒரு கன்னத்துல பலான்னு அறைய விட்டுட்டு, "கொஞ்சம் அமைதியா நில்லு. முதல்ல ஈஸ்வரி, நீ என்ன பண்ணன்னு?" கேட்க, ஈஸ்வரியும் அழுதுகிட்டே, "நான் எதுவுமே பண்ணலன்னு" சொல்ல வர, ஆனா தமிழ்ச்செல்வியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆக, அப்போ உள்ளேருந்து வேக வேகமா ஒரு நர்ஸ் ஓடி வந்து, "தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவங்கள எங்களால காப்பாத்த முடியலன்னு" ஐஸ்வர்யா இறந்த விஷயத்த சொல்றாங்க.
இத கேட்டதுக்கு அப்புறமா அவ்வளதான். சித்து தரையில விழுந்து கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரியும் இதுக்கப்புறமா நம்மளோட லைஃபே போயிடுச்சுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில கருப்பும் திடீர்னு சாமி வந்து, "நான் அப்பவே சொன்னனே, நீங்க பண்ண தப்ப ஒத்துருந்தீங்கன்னா, இப்படி ஒரு உயிர் பலி ஆயிருக்குமான்னு" அவங்க சொல்லிட்டு திடீர்னு அவங்களுமே மயங்கி விழ, ஒரு நிமிஷத்துக்குள்ள இது எல்லாமே நடந்து முடியுது. இத பார்த்துட்டு மத்தவங்க ரியாக்ட் பண்றதுக்கு கூட நேரம் இல்ல. அந்த அளவுக்கு பரபரப்பா எல்லா விஷயமும் நடந்து முடிய இத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியும் ஆச்சரியத்தோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்படி நடந்தா நல்லாருக்கும். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லையான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?